ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகரோட பெருமை வாய்ந்த ஆறுபடை வீடுகள் இருந்தால் கூட மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுவது தான் பழனி முருகன் கோவிலுங்க. மற்ற 5 தலங்களிலுமே சுப்பிரமணியர் என்ற பெயரோட அருள்பாணிக்கும் முருகரானது இந்த தலத்தில் மட்டுமே கையில் தண்டத்துடன் தண்டாயுதபாணி அப்படிங்கிற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறாரு. இங்குள்ள மூலவர் சிலையானது போகர் உள்ளிட்ட 81 சித்தர்களால் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் மூலவர் சிலையானது பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தன்னோட கையால் செய்த சிலையாகவும் சொல்லப்படுகிறதுங்க. ஆனால் முருகரோட தலையில் இருக்கும் ருத்ராட்ச மாலை, கண், மூக்கு, வாய், கை, விரல்கள் என அனைத்துமே உளி கொண்டு செதுக்கியது போல அழகாக காட்சி தருவது இந்த சிலையோட மற்றொரு தனிச்சிறப்புன்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த பழனி மலையில் இருக்கும் இன்னும் அதிசயங்கள் என்னென்ன, இந்த போகர் சிலை அதிசயம் போல வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி மலையில் மூணவராக வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை நவபாஷணத்தால் ஆனதாக சொல்லப்படுகிறதுங்க. இது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க. ஆனால் கூட இந்த நவபாஷண சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலை இன்று வரைக்குமே மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது போன்ற பழனி முருகன் சிலை பற்றிய பல விஷயங்கள் அதிசயமாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதாவது நவபாஷணம் அப்படின்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பாஷணம் அப்படின்னா விஷத்தன்மை கொண்ட ஒரு பொருள் என்பது அர்த்தங்க. 9 வகையான விஷத்தன்மை கொண்டது பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாஷண சிலை. பாசனம் அப்படிங்கிறது மொத்தம் 64 வகையானது. இவற்றில் நீலி என்ற பாசனம் மற்ற 63 வகையான பாசனங்களோட நச்சுத்தன்மைகளையும் முறித்து விடும் தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நவபாஷணம் சாதிலிங்கம், மனோசிலை, தாரம், வீரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசனம், கௌரி பாசனம், தொட்டி பாசனம். நவபாஷண சிலையோட சிறப்பு. பழனி முருகன் சிலை நவபாஷணம் எனப்படும் இந்த 9 வகையான பொருட்கள் மட்டுமல்ல, 4000க்கும் அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. ஆனாலுமே இவை பொதுவாக நவபாஷணம் என சொல்லப்படுறோம். தெய்வ உத்தரவின் பேரில் போகர் சித்தர் இந்த நவபாஷண சிலையை செஞ்சிருக்கிறதுனால சொல்லப்படுகிறது. இந்த சிலையை செய்யறதுக்காக போகரானது எடுத்துக்கொண்ட காலமானது 9 ஆண்டுகளாகவும் சொல்லப்படுகிறதுங்க. இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டு 9 வகையான பாஷண பொருட்களுமே 9 வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பழனி முருகன் சிலைக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பல பேரும் கேட்பீங்க. இதுக்கு எல்லாமே ஆன்சர் இந்த வீடியோவில் பாருங்கள். பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டுள்ள 9 பாசன பொருட்கள் ஒவ்வொன்றுமே நவ கிரகங்களுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு பொருளுமே ஒரு நவகிரகத்தோட தன்மையை கொண்டதாகவும், இதனால் பழனி முருகனை வழிபட்டால் நவகிரகங்களையும் வழிபட்ட பலனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களோட தோஷங்களும் பழனி முருகனை வழிபட்டால் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் நடைபெறுங்க. அதில் நல்லெண்ணெய், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் ஆகிய 4 பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதுமே படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுறாங்க. ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுறாங்க. ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறது 5 முதல் 7 நிமிஷங்களில் முடிவடைந்து விடுவதாகவும் சொல்லப்படுதுங்க. ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் முடித்து விட்டால் மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரைக்குமே மாலை அணிவிப்பது, அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி பழனி முருகன் கோவிலில் மட்டும் திடீர்னு குவியும் பக்தர்களோட கூட்டம் அதிகமாகவே இருக்குது. அதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு பல பேருக்கும் பல கேள்வி இருக்கும். முருகனுக்கு வியர்க்கிற அதிசயம் உங்களால் நம்ப முடியுதுங்களா? பழனி முருகன் சிலையோட மார்பில் இரவில் வட்ட வடிவில் சந்தன காப்பு இடப்படுறாங்க. அதே போல் நெற்றியில் 2 புருவங்களுக்கும் இடையே சிறிய சந்தன பொட்டு வைக்கப்படுறாங்க. பழனி முருகன் சிலை எப்போது உஷ்ணத்துடனேயே காணப்படுறதுனால அவ்வாறு சந்தன காப்பு இடப்படுறதுனால சொல்லப்படுகிறது.
அதாவது காலையில் நடை திறக்கப்படும் போது அந்த உஷ்ணத்தால் முருகரோட சிலை முழுவதுமாக வியர்வை துளிகள் காணப்படும் என சொல்லப்படுகிறதுங்க. முருகன் சிலை மீது வியர்த்த நீரானது அபிஷேக நீரோடு கலக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கு தீர்த்த பிரசாதமாக சிறப்பாக வழங்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் முருகரோட சிலையில் வியர்த்த நீர் கலந்த தீர்த்தமானது முருகரோட திருமார்பில் இரவில் சாத்தப்படும் சந்தனம் ஆகியவை அனைத்துமே விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக அமைகிறதுங்க. விஷம் என சொல்லப்படும் பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருள் காலையில் மருந்தாக மாறுவது இன்றுமே பழனியில் நடக்கும் ஒரு அதிசயம்னே சொல்லலாம். 14 சித்தர்களில் தனி சிறப்பு வாய்ந்த சித்தராகவும் ரஷ்யவாசியாகவும் தத்துவ ஞானியாகவும் எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்படுபவர் தான் போகர். இந்த பழனி நவபாஷணத்தால் செய்யப்பட்ட அந்த சிலைக்கு முக்கிய காரணமானவர் இந்த போகர் தாங்க. இவரால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த போகரை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. இந்த போகரோட காலமானது கிமு 500 மற்றும் கிமு 100க்கு இடைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் வைகாவூர் பழனி என்னும் ஊரில் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவரோட தன்னோட தாய் மற்றும் தனது தாத்தாவிடமும் கல்வியை கற்றார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இவர் நவசித்தர்களில் ஒருவரான காலங்கிநாதர் என்பவரோட சீடராக அறியப்படுகிறாருங்க. போகரோட சீடர்கள் பல இருப்பினும் கூட குறிப்பிடப்படும்படியாக புலிப்பாணி என்னும் சித்தர் அறியப்படுகிறாரு. சீனாவில் போகர் போயாங்கு வேயை என்ற பெயரில் அறியப்படுகிறார். இவர் தமிழிலும் சீன மொழியிலும் இயற்றியுள்ள நூல்களோட வாயிலாக சித்த மருத்துவம், விஞ்ஞானம், ரசவாதம், காயகற்ப முறை, யோகாசனம் போன்ற எண்ணற்ற குறிப்புகளும் அறிவியல் ரீதியிலான கண்டுபிடிப்புகளும் மெய்ஞானம் அடைவதற்கான வழிமுறைகளுக்கும் நமக்கு கிடைக்கப்பெற்றுகிறதுன்னு சொல்லலாங்க. உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட மூலவர் திருவுருவச் சிலையை நவபாஷணங்களை கொண்டு போகர் வடிவமைத்தார் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. பழனி முருகரோட மூல திருவுருவச் சிலை போகரால் நவபாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. 6 அவதாரங்களில் முக்கியமான ஆத்மா எனப்படும் புருவ மத்திக்கும் உச்சந்தலைக்கும் மத்தியில் குடிக்கொண்டிருக்கும் மனோன்மணியின் அனுகிரகத்தாலே பீனியல் சுரப்பி அல்லது கூம்பி சுரப்பி என்று அறிவியல் ரீதியாக அறியப்படுகிற அரிசியின் அளவே உள்ள ஒரு சிறிய சுரப்பி ஆகும். 9 வகையான பாசனங்களாகிய கௌரி பாஷாணம், கெந்தக பாஷாணம், சீலை பாஷாணம், வீர பாஷாணம், கச்சால பாஷாணம், வெள்ளை பாஷாணம், தொட்டி பாஷாணம், சூத பாஷாணம், சங்கு பாஷாணம் ஆகியவை ஆய்வு அறிக்கை கிடைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இவை அனைத்துமே பல செய்முறைகளுக்கு உட்படுத்தி அவற்றை சுத்திகரித்து பழனி தண்டாயுதபாணி விக்கிரம் வடிவமைக்கப்பட்டதாக போகர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றளவுமே இதன் செய்முறை புதியராகவும் நவீன அறிவியலுக்கு சவால் விடும் விதமாகவும் அமைந்திருக்கிறதுனால தண்டாயுதபாணி சிலை அப்படிங்கிறது ஆச்சரியமாகவே சொல்லப்படுதுங்க. இந்த சிலை வழிபாடு திருமுழுக்க விதிமுறைகள் புலிப்பாணி சித்தர் மறை பொருளாக இயற்றி வைத்திருக்கும் ஒரு சில குறிப்புகளோட வாயிலாக கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னும் அறிய முடிகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போகர் சீன தேசத்தில் இந்த பழனி மலைக்கு நம்ம சென்று வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும்னே சொல்லலாங்க. பழனி சென்றாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த தீர்த்தத்தை காலையில் கொடுக்கின்ற அந்த தீர்த்தத்தில் நீங்கள் நவபாஷணத்தால் செய்யப்பட்ட அந்த சிலையிலிருந்து வேர்த்து அதிலிருந்து தீர்த்தம் கொடுக்கப்படும். இந்த நீரை நீங்கள் அது உங்கள் மேலே பட்டாலே உங்களுக்கு புண்ணியந்தாங்க. அதே மாதிரி பழனி மலையில் மூலவராக வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமி மலையின் சிலையானது நவபாஷணத்தால் ஆனதுங்க. இது போகர் அப்படிங்கிற சித்தரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும்னு சொல்லலாங்க. இந்த நவபாஷணத்தோட சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு சிலை அப்படிங்கிறது ஒரு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அது இன்றுமே மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது
பழனியில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் பழனி மலை இந்த நவபாஷண சிலையில் என்னென்ன மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.